source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. ஆப்கானில் ஒரு தலைமுறை பெண்களே கல்வியில் இருந்து அகற்றப்படுவது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். ஆகஸ்ட்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் எல்லாமே வெளியேறிச்சுது. இதன் தொடர்ச்சியாகவே அங்க மறுபடியும் தலிபான் புது அரசாங்கத்தை அமைச்சுது. அதாவது தலிபான் 2.0 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது தலிபான் அரசாங்கம் 5 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருச்சு. இந்த சூழல்ல அங்க இருக்கிற நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவா பார்ப்போம். ஆப்கானிஸ்தானில் 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்கிற தலிபான் தங்களுடைய நாட்டில் பாதுகாப்பை உறுதி செஞ்சுருக்கோம், பொருளாதாரம் இங்கே வளர தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற சூழல் அப்படிங்கிறது ஒரு வேறுபட்ட சூழலாக தான் இருக்குது. அதாவது தலிபான் சொல்வது போல் அங்கே பாதுகாப்பு மேம்பட்டிருக்கலாம், அதாவது பயங்கரவாத தாக்குதல்கள் குறைஞ்சிருக்கலாம், குண்டுவெடிப்பு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் IAS மற்றும் அல்-கொய்தா போன்ற இயக்கங்களுடைய செயல்பாடு இன்னும் அங்கே இருப்பது உலக நாடுகளால் ஒரு அச்சமாகவே பார்க்கப்படுது. பொருளாதார விஷயத்தில் நம்ம வந்தோம்னா பொருளாதாரம் வளருது அப்படின்னு தலிபான் சொன்னாலும் அங்கே பொருளாதார நெருக்கடி சமாளிக்க முடியாத சூழலில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரமாக இருக்குது. அதாவது உணவு மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு உதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் பெண்களுக்கு உரிமை மறுப்பு, மனித உரிமை பிரச்சனைகள் காரணமாக உலக நாடுகள் எல்லாமே தலிபான் அரசாங்கத்தை அங்கீகரிக்கலை. இதனால் உலக நாட்டு உதவிகள் முழுவதும் உள்ள போகிறது அப்படிங்கிறது தடையாக தான் இருக்குது. NGOக்கள் வாயிலாகத்தான் உதவி செய்யப்படுகிறது. அப்படி உதவி செய்யப்பட்டாலுமே அது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற தகவல். வறுமை, வேலையின்மை, உணவு பற்றாக்குறை எல்லாமே ஆப்கானிய மக்களை அதிகமாக வாட்டுது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற சூழல். அது குடும்பத்தை காப்பாற்றுற பெற்றோர் தங்களுடைய கிட்னியை விற்கவும் பெண் குழந்தைகளை விற்கவும் ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளுது அப்படிங்கிறது ஆப்கானிய மக்களுடைய வேதனையாக இருக்குது. ஆப்கானில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சுமார் 5 ஆண்டுகளில் அப்படியே அடையாளம் தெரியாமல் மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2021 ஆட்சிக்கு வந்தபோது தலிபான் என்ன சொல்லுச்சுன்னா, எங்கள் சட்டத்தின்படி பெண்களுக்கு உரிமை கொடுப்போம் அப்படின்ட்டு தலிபான் சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி சூழல் அப்படிங்கிறது மொத்தமாகவே மாறி இருக்கு. இன்றைக்கி பெண்கள் தனியாக வீட்டை விட்டு போக முடியாத சூழல் தான் அங்கே இருக்குது. எல்லா விதத்திலையுமே அவங்களுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் 6ஆம் வகுப்புக்கு மேலே கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி, பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் அவங்க செல்ல முடியாத சூழல் தான் இருக்குது. மருத்துவம், செவிலியர் பயிற்சி கூட அவங்க பெற முடியாது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற சூழல். அதாவது சுமார் 24 லட்சத்திற்கும் அதிகமான பெண் குழந்தைகள் ஆப்கானிஸ்தானில் கல்வியில் இருந்து விலக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஐநாவே தெரிவிச்சிருக்கிறது. NGOக்களில் கூட அவங்க வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படிங்கிற தடை தான் தலிபான் விதிச்சிருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக ஒரு பூங்காவுக்கு கூட செல்ல முடியாத சூழல் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆடை கட்டுப்பாடும் அங்கே அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆண் உறவினர் உதவியின்றி பெண்கள் வெளியே பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டமும் அங்கே இருக்குது. இதில் மற்றொரு கொடூரமான விஷயம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, பெண் குழந்தைகள் அமைதியாக இருந்தாலே அவங்க திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சட்ட விதியை தலிபான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. பெண்களுக்கான உரிமை ஒடுக்கப்படுவதற்கு எதிராக பெண்கள் குரல் கொடுத்தாலே அவங்களை சுட்டும் விரட்டும் சூழல் தான் அங்கே இருந்துட்டு வருது. பெண்கள் அதிகமாக தேவைப்படுற துறை தான் மருத்துவம் மற்றும் கல்வி. இந்த 2 துறைகளில் கூட தொடர்ந்து அவங்க அகற்றப்பட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற நிலவரம். ஆப்கானிஸ்தானில் கிராமப்புறத்தில் செவிலியராக பணியாற்றுறவங்க தான் மரியம். அவங்க தன்னுடைய மகள் வாழ்க்கை என்னவாகுமோ அப்படின்ட்டு அனுதினமுமே கவலையில் இருப்பதாக சொல்கிறாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் ஆப்கானிஸ்தானில் மருத்துவ வசதி இல்லாமல் பெண்கள் உயிரிழப்பது அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மரியம். இப்போது தனக்கு கிடைத்த கல்வி கூட தன்னோட மகளுக்கு கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வேதனையாக இருக்குது. என்னோட மகள் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறேன். இப்படியே போனால் அவள் வாழ்க்கை என்ன ஆகும்? படிக்க முடியாது, பல்கலைக்கழகம் போகிறத பற்றி யோசிக்க கூட முடியாது.
திருமணம் செஞ்சு அவ கர்ப்பமாகும்போது பிரசவத்திற்கு பெண் மருத்துவர் தேவைப்படலாம். அப்போ பெண் மருத்துவர் இல்ல அப்படின்னா அவ உயிருக்கு என்ன ஆகும்? இது என்னோட கவலை மட்டும் இல்ல, ஆப்கானிய தாய்மார்களோட கவலை. மரியம் சொல்வது போல அவங்க மட்டுமல்ல, அவங்களைப் போல ஏராளமான ஆப்கானிய பெண்களுடைய கவலை எல்லாமே தங்களுடைய பெண் குழந்தைகளோட கல்வி மற்றும் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிறத தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாகவே 5 ஆண்டு தாலிபான் ஆட்சியில பெண்கள் பொது இடங்களில் இருந்தே அகற்றப்பட்டிருக்காங்க. ஒரு தலைமுறை பெண்ணுக்கே அங்கே கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பெண்களை கல்வியில் இருந்து விலக்குவது அப்படிங்கிறது அவங்கள மட்டுமே பாதிக்காது, ஒட்டுமொத்த ஆப்கானையே, அதாவது அந்த நாட்டுடைய வளர்ச்சியே முடக்கும் அப்படின்ட்டு ஐநா எச்சரிக்கை விடுத்திருக்கு. இப்போது தாலிபான்களோட தடைகளால் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்கல்ல அந்த பெண்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு நாள் நமக்காக விடியும், அன்று நமக்கான கல்வி உரிமை கிடைக்கும் அப்படிங்கிறதா தான் இருக்கு. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.